Greeting you in the name of the Lord Jesus. இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோட நான் பேச போகிறேன். ரீசெண்டாக என்னைய பாதித்த ஒரு காரியங்கள், என்னைய தொட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க. அப்போது இந்த மனுஷன் சொல்கிறாரு, அவன் எனக்கு எவ்வளோ தீங்கு செஞ்சுருக்கிறான் தெரியுமா, என்னை எவ்வளோ கெட்டது செஞ்சுருக்கிறான் தெரியுமா, அவன் நல்லவனே கிடையாது, அவன் சாவுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவரோட சாவுக்கு அவர் கடைசி வரைக்கும் போகல. ஆனால் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? மத்தேயு 5:44 ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, லவ் யுவர் எனிமீஸ் அண்ட் ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூ. உன்னுடைய மத்தேயு 5:44 என்ன எழுதியிருக்குன்னா, உன்னை சத்ருவான நீ நேசி அவனுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. ஒருவேளை உங்களோட அப்பா உங்களோட அம்மா இந்த மாதிரி சூழ்நிலைகள் காரியங்கள் இருக்கலாம். பட் டுடே ஐ எம் டெல்லிங் யூ தட் யூ ஹேஸ் டு through all these things நம்ம தலைமுறையில் இது எல்லா காரியங்களும் தூக்கி போட்டுட்டு ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள ஒரு மகனா நம்ம வாழ நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும் போது தான் ஏசப்பா மகிமைப்படுவார். அப்படி இருக்கும் போது தான் எல்லாம் அவரோட மகிமைக்கேற்ற காரியங்கள் நடக்கும். இல்லை நம்மளுடைய ஜெனரேஷனில் இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு சண்டை, இவங்களுக்கு சண்டை, அதனால் இவங்க கிட்ட போக மாட்டேன், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஏசப்பா சொல்கிறார், எவ்வளோ தீங்கு நினைச்சாலும் ஒரு கண்ணத்தை அடிச்சாருன்னா இன்னொரு கண்ணத்தை காட்ட நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching this. God bless you. See you all next video very soon. Love you all.